கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். என கருமையானவர்களே, தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். அவனுடைய காரியங்கள் வாய்க்கிறது. அவன் வெற்றி உள்ளவனாக இருக்கிறான். அவன் தோல்வியை காணவே இல்லை. காரணம் என்ன? ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் அவன் எல்லா விதங்களிலும் அவன் மேன்மைப்படுவான். நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, தாவீதை சேவிக்கிறவர்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். அவனுடைய வாழ்வில் மேன்மைக்கு மேலாக மேன்மை, உயர்வுக்கு மேலாக உயர்வு. அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனிதன் தாழ்வில் இருந்து உயரும் பொழுது கர்த்தரை விட்டு பின்வாங்கிடவே கூடாது. தாழ்மையில் இருக்கும்போது நிறைய பொருத்தனைகள் எடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்தினா நான் ஏழைகளுக்கு உதவி செய்வேன், நான் உமக்கு உண்மையாக இருப்பேன், உம்முடைய ஆலயத்திற்கு உண்மையாக இருப்பேன், எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அநேக சம்பவங்களை பார்க்கும் பொழுது, தாழ்விலிருந்து ஒரு மனிதன் விடுதலை அடைந்த உடனாக, அவன் உயர்வுக்கு வந்த உடனாய் அவன் கர்த்தரை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கிறான். கேட்டா வேலையின் பழு, நான் அநேகரை பார்க்க வேண்டி இருக்கிறது, அநேக காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொல்லி தன்னைத்தானே உலகத்தோடு கூட ஈடுபடுத்தி கொள்ளுகிறான். தாழ்மையில் இருந்த பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டோம், யோசித்து பார்த்தீங்களா? ஆனால் என் ஆண்டவர் என்னை மேன்மைக்கு கொண்டு வந்திருக்கிறாரே, அப்போ நான் எவ்வளவு உண்மையாக இருக்கணும். தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன், நான் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னனோ அதை செய்வேன், கர்த்தரிடத்தில் நான் பிரதிஷ்டை பண்ணினதை நான் அவருக்காக செலுத்துவேன். கர்த்தருக்கு முதலிடம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அருமையானவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நம் மற்றவர்களுக்கு எப்படியாக போதித்து, மற்றவர்களுக்கு எப்படியாக ஆலோசனையை கொடுக்கிறோம்? கர்த்தரில் நிலைத்திருக்கிறோமா? நாம ஆராய்ந்து பார்ப்போம். ஆதி நாட்களில் தேவனோடு கூட உள்ள வைராக்கியம், தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த ஜெப நேரங்கள் இன்று எவ்வளவாக குறுகி போயிருக்கிறது. ஒருவேளை குறைந்திருக்குமானால் இந்த நாளில் நாம ஆராய்ந்து பார்த்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. தாவீது சொன்ன வண்ணமாக ஆண்டவரே, நாங்களும் எங்களை முழுமையாகும் இடத்திலே தாழ்த்துகிறோம். தாவீது போன இடத்தில் எல்லாம் வெற்றி. நீர் எல்லா இடத்திலும் அவனை காப்பாற்றினீர் ஆண்டவரே. கர்த்தர் தாவீது கூட இறந்தீர். ஆகவே அவன் எல்லா இடத்திலும் மேன்மை அடைந்தான். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளும் உமக்கு முழுமையாய் தங்களை அர்ப்பணிக்கிறபடியினால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். போன இடத்தில் எல்லாம் வெற்றியை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.